பொறாமை கொண்ட சகோதரி. ஒரு அழகான கிராமத்தில் மீனா மற்றும் வித்யா என்ற 2 சகோதரிகள் வாழ்ந்து வந்தார்கள். மீனா மூத்தவள், வித்யா இளையவள். வித்யா படிப்பிலும் பேச்சிலும் அனைவரிடமும் நல்ல பெயர் பெற்றவள். அவளை பார்த்து ஆசிரியர்களும் அயலவர்களும் அடிக்கடி பாராட்டுவார்கள். வித்யா ரொம்ப புத்திசாலி, வித்யா ரொம்ப நல்ல பிள்ளை. இந்த வார்த்தைகள் எல்லாம் மீனாவின் மனவை காயப்படுத்தின. பொறாமையின் தொடக்கம். மீனாவும் கெட்டவள் இல்லை. ஆனா அவள் எதையாவது செய்தாலும் எல்லோரும் வித்யாவோட ஒப்பிடுவார்கள். வித்யா மாதிரி படிச்சா நல்லா இருக்கும், உன் தங்கை ரொம்ப நல்லவள். இதெல்லாம் கேட்டு கேட்டே மீனாவின் மனசுக்குள்ள பொறாமை வளர ஆரம்பிச்சது. என்னை விட அவளுக்குதான் எல்லாம் முக்கியமா? என்னை யாரும் கவனிக்க மாட்டாங்களா அப்படின்னு அவள் நினைக்க ஆரம்பிச்சாள். தவறான முடிவு. ஒரு நாள் பள்ளியில் ஒரு முக்கியமான போட்டி நடந்தது. வித்யா அதில் கலந்துகிட்டாள். மீனா மனசுக்குள்ள இவள் ஜெயிச்சா எல்லாரும் அவளையே புகழ்வாங்க என்று நினைத்தாள். அந்த பொறாமை காரணமா மீனா வித்யாவின் நோட்ஸை மறைத்துவிட்டாள். போட்டியில் வித்யா சரியா எழுத முடியாமல் தோற்றுவிட்டாள். உணர்ச்சி மாற்றம். வித்யா வீட்டுக்கு வந்து அமைதியாக அழுதாள். அக்கா, நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனா முடியல என்றாள். அந்த நேரத்தில் மீனாவின் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று உடைந்தது. நான் செய்தது சரியா? பொறாமை என்னை இவ்வளவு கீழே இழுத்திடுச்சே. அவளுக்கு உண்மையான குற்ற உணர்ச்சி வந்தது. உண்மை வெளிப்பாடு. மீனா வித்யாவிடம் எல்லா உண்மையையும் சொல்லி மன்னிப்பு கேட்டாள். என்ன மன்னிச்சிடு, நான் உன்னோட வெற்றியை தாங்கிக்க முடியாம இப்படி நடந்துகிட்டேன் என்று அழுதாள். வித்யா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு சொன்னாள், அக்கா, நீ என் எதிரி இல்ல, நீ என் பலம். அந்த வார்த்தைகள் மீனாவின் கண்களில் கண்ணீரை வரவைத்தது. மாற்றம். அந்த நாளிலிருந்து மீனா மற்றவர்களோட ஒப்பிடுவதை விட்டுட்டாள். நான் என்ன செய்ய முடியும், என் திறமை என்ன என்ற கேள்விகளுக்கு பதில் தேட ஆரம்பிச்சாள். மெல்ல மெல்ல அவளும் முன்னேறினாள். 2 சகோதரிகளும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக மாறினார்கள். நீதி. பொறாமை நம்மை அழிக்கும். ஒப்பிடுதல் வெற்றியை கொடுக்காது. நம்மை நாமே மேம்படுத்தினால்தான் உண்மையான முன்னேற்றம்.